ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய அகாடமிஸ்ல இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஏ எக்ஸாம் பத்தியும் பிசி எக்ஸாம் பத்தியும் ஒரு ரீசன்ட் அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். தெரிஞ்சு நினைக்கிறவங்க வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, யாரும் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்தீங்கன்னா அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி சரிங்க, அப்கமிங் வர போற எஸ்ஏக்காகவும் பிசிக்காகட்டும் டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்கோம். அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட் 770 972 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இந்த அப்டேட் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயம் ஒன்று பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எஸ்ஏ எக்ஸாமோட சிச்சுவேஷன் என்ன, சேம் டைம் இப்போ பிசி வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போ 2023 வந்து பிசி ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப இதுக்கான நியூ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, அந்த மாதிரி தகவலும் நான் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க. ஓகே, சரி, இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 27ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி நம்ம என்ன பண்ண போறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர போறாங்க. நவம்பர் 27ஆம் தேதியில இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர போறாங்க. ஸோ டிசம்பர் மாசம் 100% பிசிக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? சரி சார், ஆல்ரெடி பிசி எஸ்ஐ ரெண்டுக்குமான ட்ரைனிங் வந்து டிசம்பர் 4 ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பிசிக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்ப எஸ்ஐ என்ன சார் பண்ணா, ஏன்னா எஸ்ஐ தான் என்ன பண்ணிருக்காங்க, ஸோ கோர்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் 9 தள்ளி வச்சிருக்காங்க. கரெக்டா? டிசம்பர் 9ஆம் தேதி ஹியரிங் இருக்கு. ஸோ அந்த டிசம்பர் 9ஆம் தேதி அவங்க என்ன சொல்ல போறாங்கிறத பொறுத்து தான் அடுத்து எஸ்ஐக்கான ட்ரைனிங் ஆஸ் வெல் அஸ் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப பிசிக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பிசி பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாசம் கன்ஃபார்ம் என்ன இருக்கு, ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பிசிக்கு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரப்போகுது அப்படின்னா, கண்டிப்பா டிசம்பர்லேயே பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருமா தானா, வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். டிசம்பர்லேயே பிசி வராது, கண்டிப்பா 2025 தான் வரப்போகுது. ஓகேவா? 2025 தான் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன். இப்ப எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னா, அது நமக்கு டிசம்பர் 9ஆம் தேதி தான் தெரியும். சரிங்களா? டிசம்பர் 9ஆம் தேதி தான் தெரியும். டிசம்பர் 9ஆம் தேதி என்ன மாதிரியான தீர்ப்பு நமக்கு வருதோ அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியும். ஸோ ஏன்னா அது வந்தாதான் எஸ்ஐக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். எஸ்ஐ ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆனதான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம டிசம்பர் 9ஆம் தேதி ஃபோக்கஸ் பண்ணி இருப்போம் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. நான் திரும்ப சொல்றேன், டிசம்பர் 9ஆம் தேதி வரப்போற தீர்ப்பை ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போறது எஸ்ஐக்கு லாஸ்ட் அட்டெம்ப்டா இருக்கிறவங்க தான். ஓகே, மீதி இருக்கிறவங்க நீங்க பாட்டுக்கு எஸ்ஐக்கு படிங்க, பிசிக்கு படிக்கிறதுனால படிங்க. நீங்க எஸ்ஐ பிசி படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க, நோட்டிஃபிகேஷன் வர வேண்டிய இடத்துல கண்டிப்பா வந்துடும். ஓகே, ஸோ இதை தகவலை சொல்லிட்டு போனோம் அப்படின்னா ஒண்ணு. ஆனா பிசிக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிச்சு, எஸ்ஐக்கு ஒரு முடிவு நம்ம டிசம்பர் 9ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதனால அதை நம்ம நோக்கி இருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.